வரைதான் படிச்சிருக்காரு. அவர் எப்படி கல்விக்கு நல்லதெல்லாம் பண்ணாரு, என்னென்னலாம் பண்ணாரு? நீ சொல்ற மாதிரி காமராஜர் ஐயா 6ஆம் வகுப்பு மேல படிக்கலாம். ஆனா அந்த படிக்காத மேலேதான் 6000 மூடப்பட்ட பள்ளிகளை தொடங்கி இருக்கிறாரு. 12000 புதிய பள்ளிகளை உருவாக்கி இருக்கிறாரு. பள்ளியில மட்டும் தந்தா போதுமா? ஏழை குழந்தைங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் வேலைக்கெல்லாம் போறாங்க. அவங்க எப்படி பள்ளிக்கு வருவாங்க? நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிறியே? காமராஜர் ஐயா இதை கூட யோசிக்க மாட்டாரா? பசியோட கொடுமை தெரிஞ்சதுனால தான் குழந்தைங்க சாப்பிட்டவாது பள்ளிக்கு வரணும்னு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. குழந்தைங்க எல்லாம் கந்தராடி அணிவிச்சிருக்கிறதுனால பள்ளி சீடு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. நம்ம காமராஜர் ஐயா 1954 இருந்து 1963 ஆண்டுகள், அதாவது 9 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாருன்னு சொல்றாங்க. அவர் ஆட்சி காலத்துல கல்வி தவிர என்னெல்லாம் பண்ணாரு? என்ன பண்ணாரா, என்ன பண்ணலன்னு கேளு. தமிழ்நாட்டுல நீர்வளத்தை அதிகரிக்கிறதுக்காக பல அணைகளை உருவாக்கி இருக்காரு. அந்த அணைகள் மூலம் கிடைச்ச நீர்வளத்தை வச்சு மின்சாரத்தை பெருக்கியிருக்காரு. ஆமா, செயற்கரிய சேவை பெரியது வள்ளுவரோட கூற்று ஒண்ணு இருக்கு. அதற்கிடையே நம்ம ஐயா ஆட்சி செஞ்சாருன்னு சொல்றாங்களே, ஏன் தெரியுமா? தெரியும். ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய, காப்புறுதி, வைப்பு நிதின்னு திட்டங்கள் மட்டும் இல்லாம 9 நீர்ப்பாசன திட்டம், நீர்மின் திட்டம், அணைக்கட்டுகள், தொழில் வளர்ச்சின்னு பல திட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் அமல்படுத்தியிருக்காரு. ஓ, அதனாலதான் நம்ம ஐயா ஆட்சி செஞ்ச காலத்தை தமிழ்நாட்டின் பொற்காலம்னு சொல்றோமா? சரி சரி. ஆனா சிலர் அவரோட கல்வி புரட்சி வீரர் சொல்றாங்களே, ஏன் தெரியுமா கௌதமி? அது ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கல்வி கற்றோர் சதவீதம் வெறும் 7 தான். ஆனா காமராஜரை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சு 37% உயர்ந்துச்சு. இப்போ 80%. அதுக்கெல்லாம் யார் காரணம்? காமராஜரை அன்று போட்ட விதை தானே. ஆமா, நீ சொல்றது சரிதான். அதனாலதான் நம்ம இந்திய அரசானது நம்ம ஐயாவுக்கு 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது அளித்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறாயானவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை. அதுக்கேற்ற மாதிரி காமராஜர் அவர்கள் தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்திருக்காரு. நீ சொல்றது சரிதான். தாய்நாட்டிற்காக தண்ணியை அர்ப்பணித்த நம்ம தியாக தீபமான கர்ம வீரர் கருப்பு காந்தி, தி கிங் மேக்கர், கல்வி தந்தை, கல்வி கண் திறந்தவர் என்றெல்லாம் போற்றப்படும் நம்ம காமராஜர் ஐயா அக்டோபர் 2ஆம் நாள் காந்தியடிகளின் பிறந்தநாள் அன்று நம்மை விட்டு இரண்டடி சேர்ந்தாரு. அவர் மறைந்தாலும் அவரை போலவே நாட்டிற்கு நல்லது செய்வோம்னு உறுதி செய்வோமா? கண்டிப்பா நாமளும் கல்விக்கும் பண்பாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஐயாவை போல தூய்மையா வாழ உறுதி செய்வோம் கௌதமி. கல்வியை விதைத்த வீரனே காமராஜர், எளிமையின் எளிய தோழனே காமராஜர்.